இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு பேர் வைக்கிறதுல தகராறு வந்துட்டு தான். என்ன பேர் வைக்கிறதுன்னு அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான். இந்த அம்மா சொல்லுது, எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்குது. தகராறு. உடனே என்ன காலையிலேருந்து சண்டை, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல. அதில் கூட ஒத்து போக முடியல. உடனே எதிர்த்து வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான். வந்து என்ன உங்கள் வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான். அது ஏன் கேட்குறீங்க, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு, நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது, என்ன பண்ணுறது தெரியலன்னு தான் அவன் சொன்னானான். இது ஏன் சண்டை போடுறீங்க, எதிர்த்து வீட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான். சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன். இவன் யோசித்தான், சரி குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுருங்க, இதுக்கு ஏன் தகராறு அப்படின்ட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் இந்த இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி, நடுவில் கோபாலம் எங்கேருந்து வந்தான். ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களாம் அவனை, வாடா கிட்டவா, அது யாரா கோபாலன் அப்படின்னா, அது எங்கள் அப்பா பேர், நீ அதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போகிற, சேர்த்து வச்சுக்கோனா. அதாவது 2 பேருக்குள்ள ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான். தென்கட்சி கோ. சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி.